मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता मात मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीव लोचन हे मेघश्यामा पुराण पुरुष राजललाम अगणित गुणगण। ஓம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத கோதண்ட ராமசுவாமி பரபிரம்மனே நமக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். பக்தர்களே, கீழ்த்திருப்பதி பட்டணத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பெருமாளின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனக்கு மிகவும் பிரியமான சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நமக்கு தரிசனம் தருகிறார். இவரை தரிசித்து ஸ்ரீராமபிரானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இது கம்பராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணாதிகளால் அபகரிக்கப்பட்ட சீதாதேவியை தேடி வரும் வேளையில் வானரத் தலைவன் சுக்ரீவனின் நண்பனான ஹனுமான் ஸ்ரீராமனை காண்கிறார். பக்தர்களே, அப்போது மேற்கண்ட ஸ்லோகத்தை தான் அந்த கம்பர் வர்ணிக்கிறார். அன்று அந்த ஆஞ்சநேயரின் நெஞ்சில் பதிந்துவிட்ட அந்த ஸ்ரீராமம் என்றென்றும் அவருடனேயே இருக்கிறதாம். ஆஞ்சநேயர் பக்த சிரோமணிகளில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். அத்தகைய அற்புதமான மகான் மாருதி என்கிற ஆஞ்சநேயர். 7 மலைகள் கொண்ட நமது திருமலையில் ஒன்று அஞ்சனாத்ரி. அங்கே தவமிருந்த அஞ்சனாத்ரிக்கு வாயுதேவனின் அனுகிரகத்தால் பிறந்ததால் இவர் ஆஞ்சநேயர். சத்துர்வேத நிபுணர், நவ வியாக்கரண பண்டிதர், சொல்லின் செல்வர் என்று ஸ்ரீ ராமபிரானாலேயே போற்றப்பட்டவர் இவர். புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத்பவே என்று இந்த சமயத்தில் நாம் ஆஞ்சநேயரை போற்றுவோம். பக்தர்களே, நேற்று எம்பெருமான் நேற்றிரவு பெரிய திருவடியான கருடாழ்வாரின் திருத்தோள்களின் மேல் நமக்கு சேவை தந்தார். இன்று அதே எம்பெருமான் இதோ சிறுவே திருவடி என்று போற்றப்படும் ஹனுமந்தனின் திருத்தோள்களின் மீது நமக்கு தரிசனம் தருகிறார். இதில் ஒரு வித்தியாசத்தை கூட நீங்க பார்க்கலாம். அதாவது, கருட சேவையின் போது எம்பெருமானின் திருக்கால்கள் 2ம் கருடாழ்வாரின் 2 கைகளின் மீது இருக்கும். ஆனால் இதோ இந்த சிறுவழி திருவடி எனப்படும் ஆஞ்சநேயரின் பார்க்கும்போது அந்த வெங்கடராமன் ஹனுமந்தனின் தோள் மீது வீற்றிருப்பது போல் இருக்கும். ராமராவண யுத்தத்தில் ஹனுமன் தேராக நமது ஸ்ரீராமனை ஏந்திக் கொண்டு அந்த ராவணனை சம்ஹரிக்கும் போது நின்றார் அல்லவா? ஆகவேதான் அவர் அனுமந்தனின் தோள் மீது நிற்கிறார் போலும். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தாகி, அஞ்சிலே ஒன்றின் நாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான். இதுவும் கம்பநாட்டாழ்வாரின் சொல் அலங்காரம்.
அஞ்சிலே ஒன்று பெற்றான். அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுதேவனின் மகன். அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அது நீர் எனப்படும் அந்த சமுதிரத்தை தாண்டி, அஞ்சிலே ஒன்றின் ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அதாவது வானவெளியில் பறந்து, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு, அதாவது பூமியில் கண்டெடுக்கப்பட்ட சீதா பிராட்டி, அஞ்சிலே ஒன்று வைத்தான். தன் வாளில் வைத்த தீயை கொண்டு லங்கையை தகனம் செய்தான் அந்த ஹனுமன். அவன் நம்மையெல்லாம் காப்பான் என்கிறார். ஐம்பெரும் பூதங்களும் இந்த பதிகத்தில் உள்ளனவல்லவா? என்ன அழகான சொல்லலங்காரம் என்பதை நாம் இப்போது இந்த கம்பராமாயணத்தின் வாயிலாக அறிந்தோம். ஹனுமனை வணங்கினாலே சனீஸ்வரனிடம் கூட பயப்பட தேவையில்லையாம். இலங்கை போரின் போது இந்திரநிதித்தின் பிரம்மாஸ்திரத்தால் மயங்கி விழுந்த லக்ஷ்மணரை காப்பாற்றுவதற்காக ஹனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரச் சென்றது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அப்போது ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்த சனி பகவான் ஹனுமனை தடுத்து நிறுத்த முற்பட்டாராம். தன்னுடைய அந்த சனியிடம், நான் இந்த சஞ்சீவி மலையை கொண்டு சேர்ந்து விட்டு திரும்பி வந்து உன்னோடு போர் புரிகிறேன், இப்போது எனக்கு வழியை விடு என்றபோது சனீஸ்வரன் கேட்கவில்லையாம். ஆவேசத்துடன் வந்த சனீஸ்வரனை கண்டு கோபம் கொண்ட ஹனுமன் ராம 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 என்ற ராமநாமத்தை பஜித்தபடி சனியை தனது காலில் சுற்றி கட்டிக்கொண்டு லங்கைக்கு போய் அங்கே சஞ்சீவி மலையை வைத்தாராம். அங்கு அதிலிருந்த மூலிகைகளை கொண்டு இளையோனுக்கு வைத்தியம் செய்ய, பின்பு இவர் அதே சஞ்சீவி மலையை திருப்பி வந்து அதே இடத்தில் வைத்த பின்னர் சனி பகவானை அழித்து விட்டாராம். விமோச்சனம் பெற்ற சனி பகவான், இனி தங்களை வணங்கும் அடியவருக்கு நான் எந்த பாதிப்பும் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தாராம். ஹனுமன் நின்ற இடத்தில், அதாவது தேனி மாவட்டத்தில் கம்பன் அருகே ஹனுமந்தன் பட்டி என்கிற இடத்தில் சொரபி நதி கரையில் ஹனுமன் கோவில் கொண்டுள்ளார். அவரை சனி பந்தன ஹனுமான் என்று பக்தர்கள் போற்றுகிறார்கள். இவர் சனி தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வேண்டிக்கொண்டு வடமாலையெல்லாம் சாத்தி பரிகாரம் செய்கிறார்களாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர் நமது ஹனுமான். அது மட்டுமல்ல, அந்த ராம நாமத்தை அவர் விட்டதே இல்லை. ஆபதாமபகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் என்று அந்த ராமபிரானை இதோ இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். அதோ சிறிய திருவடி என்று போற்றப்படும் அந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களிலே இந்த திருப்பதி திவ்யசேத்திரத்தில் வீதி உலா வர இதோ தயாராகிவிட்டார் எம்பெருமான். அந்த கோதண்ட ராமசுவாமியின் திருவருளை பெறுவதற்கு அந்த பக்தர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ராமாயணத்தில் பலவிதமான கதாபாத்திரங்கள் உள்ளன. ஆனால் அதில் ஹனுமானின் கதாபாத்திரம் மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள். அதாவது 4 வேதங்களையும் கற்றவரான எவராலும் அவ்வளவு பண்போடு பேச இயலாது என்றபடி ஹனுமான், அதாவது சீதையை தேடிக்கொண்டு ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்த ராமலக்ஷ்மணர்களை பார்த்து பயந்து போன சுக்ரீவன் அந்த வீரர்கள் யார் என்று விசாரித்து வர ஹனுமனை அனுப்புகிறான். தன் வானர ரூபத்தை மறைத்து கொண்டு பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்த அந்த ஹனுமன் அவனுடைய வினயம், அவனுடைய வாச்சாலகத்தையும் பார்த்து மேற்கண்டபடி சொல்கிறாராம் ராமர். பக்தர்களே, அந்த முதல் சந்திப்பிலேயே ஹனுமான் ராம பக்தனாகிவிட்டான். அனாயசமாக பறந்து சென்று கடலை தாண்டி சீதையை தேடி அசோகவனத்தில் ஸ்ரீ ராமபிரானின் அந்த கணையாழியை தந்து பின்னர் சீதையின் அந்த அவளுடைய கோபாக்னியாலே லங்காதகனமும் செய்தான் என்று வால்மீகி வர்ணிக்கிறார். உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலிலம் யத் சோகஸ்வதிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் என்றபடி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தர காண்டம் முழுவதும் அனுமன் செய்த அசகாய காரியங்களை பற்றியே உள்ளது. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம் என்றபடி சதா சர்வ காலம் ஸ்ரீ ராமநாமத்தை தியானம் செய்தவர் ஹனுமான். பக்தர்களே, சீதாதேவி ராம பட்டாபிஷேகமான பிற்பர் சீதாதேவியும் ராமரும் லக்ஷ்மணரும் உத்தியானவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்களாம்.
सत्यमेव सत्स्वरूप रामा सत्यमेव सत्स्वरूप रामा दमशमादिगुणवैभव रामा दमशमादिगुणवैभव रामा राम राम जय जय 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 रामा रघुवीरं रणधीरं रघुवीरं रणधीरं राम राम जय जय रामा राम राम जय जय रामा பக்தர்களே, ஸ்ரீராம பக்த ஹனுமான் சிறிய திருவடி எனப்படும் அவரது திருத்தோள்களின் மீது இப்போது நாம் நமது கோதண்ட ராமசுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹனுமனுக்கு தன்னடக்கம் மிகவும் அதிகமாம். அவர் தன்னுடைய பெருமைகளை தானே சொல்ல மாட்டாராம். அதனால் சீதாதேவி என்ன செய்தால் தெரியுமா? உத்தியானவனத்தில் ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் உலாவிக் கொண்டிருக்கும் போது அப்போது எதிரே ஹனுமான் கைகட்டியபடி நின்றிருந்தாராம். இவனுடைய வீர தீர சாகசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி சீதாதேவி பேசினாளாம். ஹனுமனோ கைகூப்பியபடி சீதாதேவியை வணங்கிக் கொண்டிருந்தான். அனிமா, மகிமா, ஹரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் இந்த அஷ்ட சித்திகளையும் கையாண்டு ஹனுமன் செய்த அந்த வீரதீர சாகசங்களை எல்லாம் சொன்னாளாம். அப்போது லக்ஷ்மணர் ஹனுமனை பார்த்து, உனக்கு தற்பெருமையே பிடிக்காது என்று என் மதனியார் சொன்னார்கள். ஆனால் இப்போது உன் பெருமைகளை நீயே இங்கே கேட்கிறாயே என்று கேட்டாராம். அதற்கு ஹனுமன் சொல்கிறார், இளவலே, நான் இங்கே அந்த அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி சாகச நிகழ்வுகளை செய்ததாக தேவி சொல்கிறார். ஆனால் அந்த 8 சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ஸ்ரீ ராமபிரானின் திருவருளும் அவரது திருநாமமும் தானே. ஆகவே அந்த சாகசங்கள் எதுவும் என்னுடைய பெருமையை பறைசாற்றுவது கிடையாது. நமது எம்பெருமானுக்கே அவை அனைத்தையும் போய் சேரும் என்று. அது மட்டுமல்ல, என் பிரபுவின் பெருமை பேசப்படும் இடத்திலெல்லாம் நான் இல்லாமல் இருப்பேனா? ஆகவேதான் இங்கேயும் ஓடி வந்து விட்டேன் என்றாராம். எங்கெல்லாம் ராமகாதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பது ஐதீகம் அல்லவா? ஆகவே இப்போது கூட ஸ்ரீ ராமாயண பகவத் உபன்யாசம் நடக்கும் இடத்தில் பார்த்தீர்களானால் ஒரு சிறிய மனை போடப்பட்டிருக்கும். அந்த மனையில் ஹனுமான் அமர்ந்து அந்த ராம காதையை கேட்பதாக ஒரு ஐதீகம். எப்படிப்பட்ட பக்தன் அவன்! அந்த பக்தனின் திருத்தோள்களில் இதோ கல்பூர மங்களஹாரத்தி, மங்களம் கோசலேந்திராய, மகனீய குணாத்மனே, சக்கரவர்த்தி தனுர்ஜாய, சார்வ பௌமாய மங்களம் என்று நாமும் அந்த ராமபிரானுக்கு மங்களம் பாடுவோம். ராவண சம்ஹாரம் முடிந்துவிட்டது. ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள் சீத்தையுடன் அயோத்தி திரும்பிவிட்டனர். இந்த மகத்தான காரியத்தில் பங்கு கொண்ட ஆஞ்சநேயர், சுக்ரீவர், விபீஷணர் முதலானோரும் ராமனுடனேயே அயோத்திக்கு வந்தார்களாம்.
பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீராமனின் விருப்படி சுக்ரீவன், விபீஷணர் அவர்கள் அனைவரும் தத்தம் ராஜ்யத்துக்கு திரும்பினர். ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் ஸ்ரீ ராமச்சந்திரனை விட்டு பிரியாமல் அயோத்தியிலேயே தங்கிவிட்டாராம். ஸ்ரீ ராமபிரானின் சேவை முழுவதையும் ஹனுமனே செய்து வந்தாராம். அதை பார்த்ததும் மற்றவர்களுக்கு இந்த ஸ்ரீராம கைங்கரியத்துக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்று பரதன், சத்ருக்கனன், லக்ஷ்மணன் ஆகியோர் தாங்களும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்களாம். அதற்கு ஒரு உபாயம் செய்தார்கள். ஸ்ரீராமனுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவைகளை எல்லாம் பிரித்து கொண்டு ஆளுக்கொரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கிற வழக்கத்தை ஏற்படுத்தினார்களாம். சீதாதேவியின் மூலம் இதை ராமபிரானிடமும் தெரிவித்தனர். ஸ்ரீராமன் அர்ச்சனையரை பார்த்து, இந்த யோசனை உனக்கு சம்மதமா என்று வினவினாராம். அதற்கு ஹனுமான், பகவானே, எல்லாருடைய அனுமதியும் சீதா பிராட்டியும் பரிந்துரையும் இருந்தால் நான் இதில் ஒரு பணியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வினயமாக கேட்டாராம். பிரபோ, மகாராஜா கொட்டாவி விடும்போது கை சொடுக்கு போட வேண்டும் என்பது கூட ஒரு வழக்கம். இதை நான் என் பணியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றாராம். மற்றவர்களோ, இந்த சாதாரண காரியமா இந்த ஹனுமன் ஆசைப்பட்டது என்று ஒத்துக்கொண்டார்களாம். புன்முறுவலுடன் அதை எம்பெருமானும் அனுமதித்தார். அவ்வளவுதான். எம்பெருமான் செல்லும் போது, உலா வரும்போது, உண்ணும் போது, உறங்கும் போது எப்போதும் ஸ்ரீராமனுடனேயே இருக்க ஆரம்பித்தாராம் ஹனுமார். யாராவது தடுத்தால் பகவானுக்கு எப்போது கொட்டாவி வரும் என்று தெரியாதே என சொல்லி அவர்களை அடக்கி விடுவாராம். சீதாதேவிக்கே ராமசேவை செய்ய முடியாமல் போய் இடையூறாக ஆகிவிட்டதா. பின்பு சகோதரர்கள் மூவரும் இதை கண்டு பயந்து போனார்களாம். ஸ்ரீ ராமச்சந்திரனோ தனக்குள்ளேயே சிரித்து கொண்டே முடிவாக சீதாதேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த புது திட்டத்தை மாற்றிக்கொள்ள ஹனுமான் பழையபடி கைங்கரியத்தை செய்ய தொடங்கினாராம். பக்தர்களே, பக்தராஜ ஹனுமான் என்ற புத்தகத்தில் இதோ இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த அளவு ராமபிரானின் மீது பக்தி கொண்டவர் ஹனுமான் என்பது நமக்கு இங்கே விளங்குகிறதல்லவா? அது மட்டுமல்ல, ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது எல்லோரும் என்ன சொல்வார்கள்? அதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை பிரார்த்தித்துக்க வேண்டும் என்பார்கள். ஏன், முக்கால்வாசி பேர் தங்கள் வாகனங்களில் கூட ஹனுமனின் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் தெரியுமா? ஹனுமன் வாயு பகவானின் அனுகிரகத்தால் அஞ்சனாதேவிக்கு பிறந்தவர். மிகுந்த சக்திசாலி, சிரஞ்சீவி என்கிற வரத்தையும் பெற்றவர். ஆனால் ஆகவே தன்னை மலையைப் போல பெரிதாக்கிக் கொள்ளவும் முடியும், இரும்பை போல சிறியதாக்கிக் கொள்ளவும் முடியும். அதே போல காற்றை விட வேகமாக பறக்கவும் முடியும். காற்றையே கடந்து போனவர் அல்லவா? அத்தனை வேகம். ராமாயண காவியத்தில் சீதையின் இருப்பிடத்தை அசோகவனத்தில், அங்கே மகா சமுத்திரத்தை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கே போய் பிராட்டி தந்த சூடாமணியோடு மீண்டும் கடலை தாண்டி பிரபுவிடம் கொண்டு வந்து அவரது வேதனைகளை தணித்தவர் அல்லவா இந்த ஹனுமான்? ஆகவேதான் வாயு புத்திரனான இந்த ஹனுமானை அத்தனை பேரும் தனது பிரயாணங்களில் பாதுகாக்க அமைய ஹனுமனை பிரார்த்திக்கிறார்கள். அவரது திருவுருவப் படத்தையும் துணையாக தங்கள் வாகனங்களில் வைத்துக்கொண்டு செல்கிறார்களாம். பக்தர்களே, அந்த இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் மயங்கி வீழ்ந்த ராம லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மலையையே பெயர்த்தி கொண்டு வந்தவர் அல்லவா இந்த ஹனுமான்? ஆகவே இந்த ஹனுமானை நாம் இப்போது கூட இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் 6ஆம் நாளான இதோ இன்று பொழுது விடியும் நேரத்தில் இந்த அனுமனின் திருத்தோள்களில் இதோ இந்த ராமனை சேவித்து நாம் பலன் பெறலாம். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி. அவர் சிரஞ்சீவியாக மாறியது கூட ஒரு கதை. குழந்தை ஆஞ்சநேயர் வானிலுள்ள அந்த சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து பிடிக்க முயன்றாராம். அப்போது சூரியன் இந்திரனை அழைக்க இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தது போல மயக்கமுற்றாராம். இதனால் வருந்திய வாயுதேவன் தன் மகனை மடியில் கிடத்துக்கொண்டு தனது இயக்கத்தையே நிறுத்திவிட்டாராம். காற்று இல்லாமல் எது நடக்கும்? ஜீவராசிகள் அனைத்தும் மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்பட்டார்களாம். உடனே தேவர்கள்
தேவர்களும் கந்தவர்களும் அனைவரும் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயுதேவனிடம் வந்தாராம். அவரது மடியில் கிடந்த குழந்தையை பிரம்மா தனது கரத்தால் தடவி கொடுக்க குழந்தை கண் விழித்தது. பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, எதிர்காலத்தில் ராவணன் முதலான அரக்கர்களால் நாம் அனைவரும் துன்பம் பெறும்போது நம்மை அதிலிருந்து காக்க ராமபிரான் வரும்போது அந்த ராமபிரானுக்கு துணையாக இருக்கப் போவது இவன்தான். ஆகவே இவனுக்கு வேண்டிய வரங்களை அருளுங்கள் என்று சொல்ல அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைந்தானாம். முதலில் சூரிய தேவன் தனது ஒளியிலால் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு அளித்து, அது மட்டுமல்ல குருவாக இருந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்பிப்பதாக வாக்களித்தாராம். வருணதேவன் காற்றாலோ நீராலோ இவனுக்கு மரணமில்லை என்றும் யமதர்மன் உயிரை கொல்லும் எந்த வியாதிகளும் அனுமனை அண்டாது என்றும் வரமளித்தார்களாம். குபேரன் அனுமனுக்கு சோர்வே வராது என்றும் சிவபெருமான் தனது அஸ்திரங்களால் அவனுக்கு மரணமில்லை என்றும் விஸ்வகர்மா தன்னால் செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களாலும் ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார். ఎదురా రఘుపతికి ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ
హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగా విరసమై కూలితివి వెర్రి రావణ. వరుసతోడ బ్రహ్మవరమునమ్మి వరుసతోడ బ్రహ్మవరమునమ్మి రాము శరణనకుండగానే రాము శరణనకుండగానే సమస్యగా కులము. వరుసతోడ బ్రహ్మవరమునమ్మి రాము శరణనకుండగానే సమస్యగా కులము. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ. జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ. ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కపుల పాలైతివిగా కదన రంగమున. ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ. బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ. ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే వెంటనే సుఖియాయే విభీషణుడు. ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే విభీషణుడు. பக்தர்களே, கோதண்ட ராமசுவாமியின் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் 6ஆம் நாளான இன்று காலை நாம் இப்போது சிறிய திருவடி எனும் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நாம் வர்ணனைக்கு வரலாம். பிரம்மதேவர் அப்போதுதான் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் தான் விரும்பும் வடிவம் எடுக்கவும் நினைத்த இடத்தில் நினைத்த வேகத்தில் செல்ல முடியும் என்றும் யுத்தத்தில் அவருக்கு தோல்வியே இல்லை என்றும் தனது பிரம்மாஸ்திரத்தால் அவருக்கு அழிவே இல்லை என்றும் வரவழைக்க, இதனால் திருப்தியுற்ற வாயுதேவன் மீண்டும் தனது இயக்கத்தை தொடங்க ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறிய கதை இதுதான். ஆகவே ஆஞ்சநேயர் என்றென்றும் சிரஞ்சீவி. எப்போதும் எங்கெங்கெல்லாம் ராமகாதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். லங்காயில் ராமச்சந்திரனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம்.
அசோகவனத்தில் இருக்கும் சீதா பிராட்டிக்கோ ஒரே கலக்கம். யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ என்ற கவலையோடு இருக்க, வெற்றி செய்தியோடு பறந்து வந்த ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் என்று கல்லிலே எழுதி காட்டினாராம். ஏனெனில் சந்தோஷத்தில் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லையாம். ரா என்றால் அக்னி பீஜம், அது அகங்காரத்தை குறிக்கும். மா என்றால் அமிர்த பீஜம், அது அன்பை நிறைக்கும். ஆக மொத்தத்தில் அகங்காரத்தை நீக்கி மனதில் அன்பை நிறைப்பதே ஸ்ரீராமநாமம். ஸ்ரீராம ஜெயம் எதிரிகளை நம் அருகில் நெருங்க விடாமல் தடுக்கும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகின்ற பலனையும் தரும். அறிவு வளரும். தபஸ்கள், ஜபங்கள் இவற்றால் கிடைக்கும் பலனை விட மேன்மை தருவது ராமநாமம் ஜபம்தான். ஆகவேதான் இன்றளவு கூட பார்த்தால் குழந்தைகளானாலும் சரி, யாரானாலும் தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே தங்களுடைய நோட்டு புத்தகத்தில் 108 முறை, 1008 முறை, ஏன் 10,008 முறை என்றெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அந்த ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுவதை கூட ஆரம்பித்து வைத்தவர் நமது சிறிய திருவடியான ஆஞ்சநேயர்தான். அந்த ஆஞ்சநேயரை பற்றி விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போனால் எத்தனையோ. ராமர் சீதாதேவியை மீட்பதற்காக லங்கைக்கு செல்லும்போது அவரது வானர சேவனையோடு போர் புரிய வானரங்கள் சென்றனவாம். அதில் சில வானரங்கள் உயரமாக இருக்கும், சில வானரங்கள் குள்ளமாக இருக்கும். அந்த குள்ளமாக இருக்கும் வானரங்களை சிங்களிகள் என்று அழைப்பார்களாம். இது கம்பன் சொல்கிறார். இதே போல ஒரு 1000 வானரங்கள் ராமனுடைய அந்த சேனையில் இருந்ததாம். இந்த வானர வீரர்கள் போருக்கு வழியனுப்பும் போது அவர்களுடைய குடும்பத்தார் கண்களில் நீர் வழிய விடை கொடுக்க, அப்போது ராமபிரான் சொன்னாராம், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், இவர்கள் அனைவரையும் நாம் பத்திரமாக கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்று உறுதியளித்தாராம். போரோ ஆரம்பமாகிவிட்டது. முதல் 2 நாளில் ஏராளமான அரக்கர்கள் மடிந்து போக ராவணன் தன் தம்பி கும்பகர்ணனை அனுப்பி போரிட சொன்னானாம். கும்பகர்ணன் ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தான். ஆனால் ராவணன் கேட்பதாக இல்லை. ஆகவே கடைசியாக அவன் ராவணன் சொற்படி யுத்தத்துக்கு வந்தான். அன்று அவன் தன் உருவத்துக்கு ஏற்ப அவ்வளவு பிரம்மாண்டமாக வரும்போது அவனுடைய ரதத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் மணிகளும் பெரிய உக்கிரமான போரில் அவன் வருவது தெரிந்ததும் அந்த முன்பக்கம் இருந்த பெரிய மணிகள் எல்லாம் சுழன்று சுழன்று கீழே வந்ததாம். அந்த மணி இந்த குள்ளமான பாவம் இந்த சிங்களிகள் என்னும் வானரங்களின் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டதாம். அந்த மணியின் அடியில் அகப்பட்டு கொண்ட வானரங்கள் பயந்து போய், இனி அவ்வளவுதான், நாம் இப்படியே சாக வேண்டியதுதான் என்று வருந்த, அப்போது அவர்களுக்குள் ஒரு மூத்தவரான வானரம், ராமர் நம்பிக்கையோடு நம்மளை பத்திரமாக திரும்பவும் அழைத்து செல்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார், ஆகவே ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு நாம் காத்திருப்போம் என்று சொல்ல, அந்த வானரங்கள் அனையும் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருந்ததாம். போரெல்லாம் முடிந்தாவிட்டது. இனிமேல் அயோத்திக்கு திரும்ப வேண்டும். ராமன் வானரர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று சுக்ரீவனிடம் கேட்க, அவர் எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் இந்த சிங்களிகளை மட்டும் காணவில்லை என்றாராம். உடனே களமும் தாமதியாமல் ராமர் ஆஞ்சநேயரை அழைத்து கொண்டு அந்த ரணபூமி முழுவதும் தேட அங்கே அந்த பெரிய மணியை கண்டாராம். ஹனுமா, அந்த பெரிய மணியை நகர்த்து என்று ராமன் கட்டளையிட, ஹனுமன் தன் வாளின் நுனியாலேயே அந்த மணியை நகர்த்த, அதன் கீழே இந்த சிங்களிகள் என்ற அந்த வானரங்கள் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாராம். உடனே ஸ்ரீராமன் எதிரே இருப்பதை கண்டதும் அதுங்கள் கண்ணீருடன் ஓடி வந்து ராமனின் திருவடிகளை பணிந்து, சரணாகத வத்சலனான உன்னை போய் சந்தேகப்பட்டோமே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டதாம். ராமன் புன்னுவரோடு அனுமனை பார்த்து, ஆஞ்சநேயா, உன் வாளில் பளபளக்கும் மணியுடன் நிற்கும் காட்சி கூட ரம்யமாக இருக்கிறது. ஆகவே இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்கள் பக்தி, ஞானம், வைராக்கியம் அத்தனை எதிலும் வெற்றி கிட்டும் என்றாராம். ஆகவேதான் நாம் தமிழ்நாட்டில் சில ஊர்களில் பார்க்கும்போது
இந்த வாலில் மணியோடு ஹனுமந்தனை பிரதிஷ்டை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் ஹனுமனுக்கு மணி வந்த கதை இதுதான். அதோ இப்போது வேத பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசித்தோம். பக்தர்களே, ஹனுமனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ சொல்லலாம். அவை சொல்லி முடிக்க கூட அந்த 1000 நாவுள்ள ஆதிசேஷனுக்கு கூட முடியாது. இதில் நான் எம்மாத்திரம் இருந்தாலும் विधर्ता चाजमधीपतिश्चरे त्वा सर्वे संविधानानाकस्य पृष्ठे स्वर्गे लोके इजामानं च साधयन्तु विराळासि दक्षिणादिग्रुद्रास्ते देवा अधिपतयः इन्द्रो हेतीनां प्रातिधर्ता 15 स्तोमः पृथिव्याग्श्राजतु प्रवोगमुक्थमव्याधायैस्तभ्नातु बृहत्सामप्रतिष्ठित्या अन्तरिक्षे ऋषायस्त्वा प्रथमजा देवेषु दिवो मात्रा రాముడు రాఘవుడు రవికులుడితడు రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగూపతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగూపతిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగూపతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు పాదుకొన పలికేటి పరమార్థము వేద వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు పాదుకొన పలికేటి
పరమార్థము. పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, ఆదికి అనాది అయిన అర్చావతారము, ఆదికి అనాది అయిన అర్చావతారము, ఆదికి అనాది అయిన అర్చావతారము. రాముడు రాఘవుడు రవికులుడితడు, భూమి జగుపతి అయిన పురుష నిధానము. రాముడు రాఘవుడు రవికులుడితడు. பக்தர்களே, ஸ்ரீராமரை பற்றியும் ஆஞ்சநேயரை பற்றியும் எவ்வளவு சொல்லிக் கொண்டு போனாலும் அதற்கு முடிவே வராது. இருந்தாலும் நம்மால் முடிந்த வரையில் சொல்வோம். ராமராவண யுத்தத்தின் போது ஸ்ரீராமரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று மயில் ராவணன் என்கிற அசுரன் ஒரு கொடிய யாகம் ஒன்றை செய்ய முற்பட்டானாம். இந்த யாகம் மற்றும் வெற்றியடைந்தால் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து விபீஷணர் ஆஞ்சநேயரிடம் எப்படியாவது அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தும்படி கூறினாராம். அதற்கு கிளம்பும் முன்பாக நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகசுவாமி, கருடன் ஆகியோரை குறித்து பிரார்த்தனை செய்து வணங்கி ஆசி பெற்றாராம் ஹனுமன். இவர்கள் நால்வரும் ஹனுமன் இதில் வெற்றி பெற தங்களின் உருவ வடிவில் சக்திகளை ஹனுமனுக்கு அளித்தாராம். இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு பெரிய வடிவம் எடுத்து மயில் ராவணனை அழித்தாராம். ஆகவே இந்த பஞ்சமுக விசேஷத்திற்கு பக்தர்களின் தீர்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ நரசிம்மரின் அருளால் எடுத்த காரியங்களில் வெற்றி, லக்ஷ்மி கடாட்சம், ஹயக்ரீவரின் அருளால் அறிவாற்றல், ஸ்ரீ வராகரின் அருளால் துணிவும், கருடனின் அருளால் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் நச்சுத்தன்மையும் அகலுமாம். தோஷம் நீக்கும் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவாராம். கருட முகம் பணி நம்முடைய பிணிகளையே நீக்கும், வராக முகம் செல்வமளிக்கும், ஹயக்ரீவர் கல்வி ஞானம் தரும். பக்தர்களே, இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி கீழ்த்திருப்பதியில் பிரகாசம் ரோடில் உள்ளது. கலியுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏழுமலையாக திருப்பதியில் அவதரித்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்று இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்தால் சனிதோஷம் கூட நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஹனுமானை தரிசித்தால் எல்லா விதமான பிணிகளும் நீங்கும் என்பது நமக்கு தெரிந்ததுதானே. ஆயிற்று. ராமாவதார காலம் முடிந்துவிட்டது. லக்ஷ்மணர், பரத, சத்ருக்கணர்கள் எல்லோரும் வைகுண்டம் சென்று விட்டார்கள். ராமன் தன்னை விட்டு சனம் கூட பிரியாமல் இருக்கும் அனுமந்தனை பார்க்கிறாராம். தன் அவதார ரகசியம் முடிந்து விட்டதை அனுமனுக்கு எப்படி தெரிவிப்பது என்று யோசிக்கிறார். உடனே தனது கை விரல்களிலிருந்து ஒரு மோதிரத்தை கீழே போட்டுவிட்டு அதை ஹனுமனை தேடச் சொன்னாராம். மோதிரம் தேடி தேடி பார்த்தால் எங்கும் கிடைக்கவில்லை. அது பாதாளத்துக்கு போய் சேர்ந்து விட்டதாம். ஹனுமானும் தனது உடலை குறுக்கிக் கொண்டு ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக பாதாள லோகத்துக்கு செல்கிறார். அங்கே காலதேவன் இருந்து கொண்டு எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டாராம். ஸ்ரீராமரின் மோதிரத்தை தேடி வந்தேன் என்று சொல்ல அவன் புன்னகையோடு பாதாள அறையின் கதவை திறந்து உள்ளே சென்று அந்த மோதிரத்தை எடுத்துக்கொள் என்றாராம். அங்கே பார்த்தால் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் எல்லாம் ஒன்று போலவே இருந்தனவாம். இதில் எது ராமரின் மோதிரம் என்று ஹனுமான் குழம்புகிறான். ஹனுமனே, இவை அனைத்தும் காலச்சக்கரங்கள். யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும். பகவான் பூலோகத்தில் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்கிறார். தான் வந்த காரியம் முடிந்ததும் மீண்டும் வைகுண்டம் சென்று விடுவார். அவர்களை நாம் தடுக்கவோ அவர்களுடன் செல்லவோ இயலாது. ஸ்ரீராமன் தனது மூல உரு எடுக்கும் வேளை நெருங்கிவிட்டது. இந்த கால சுழற்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றே ராமன் தன் மோதிரத்தை தவறவிட்டு உன்னை என்னிடம் அனுப்பினான் என்றாராம் அந்த காலதேவன். ஹனுமனின் முகத்தில் ஒரு
தெளிவு பிறந்தது. மீண்டும் ராமனிடம் சென்றான். ராமன், ஹனுமனே, உனக்கு ஒரு உரிமை தருகிறேன். உனக்கு விருப்பப்படி நான் இப்பூமியிலிருந்து விடை பெறும்போது நீயும் என்னுடன் வரலாம் என்று கூறியபடி ஹனுமனை கட்டி தழுவிக்கொண்டாராம். பிரபு, நீங்கள் ஸ்ரீ வைகுண்டத்தில் ராமனாக என் பிரபுவாக இருப்பீர்களா என்று கேட்டானாம். அதற்கு அவர், இல்லை, மகாவிஷ்ணுவாக இருப்பீர்களா என்று திகைத்து போனார் ராமர். அதில் என்ன சந்தேகம்? நான் மகாவிஷ்ணுவாகவும் சீத்தை மகாலட்சுமியாகவும் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும் பரத சத்ருக்கணர்கள் சங்கு சக்கரமாகவும் இருப்பார்கள் என்றாராம். உடனே ஹனுமான், பிரபு, எனக்கு என் ராமனே போதும். உங்களை ராமனாகவும் அன்னையை சீதா தேவியாகவும் மட்டுமே நான் தரிசிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் இந்த பூமியில் இருந்து கொண்டே உங்கள் திருநாமத்தை சொல்லிக் கொண்டு இருப்பேன். உங்கள் நாமத்தை பிறர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பேன். இந்த புண்ணிய நிலையை நீங்கள் எனக்கு அளித்தால் போதும் என்று ஸ்ரீராமனின் திருவடிகளில் பிரார்த்திக்க, அவரது பக்தியைக் கண்டு மெய்சிலிர்த்து போன ராமன், நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக இப்படியே இருப்பாய் என்று ஆசி தந்தாராம். ஆகவேதான் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் தே ராட்சசாந்தகம் என்று எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதோ அழகான அந்த ராமர் அந்த திருவடி எனப்படும் சிறிய திருவடி எனப்படும் ஹனுமந்தனின் தோள்களில் ஆடி 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 வருகிறார். சுற்றம் ஒளிவட்டம் சூழ்ந்தி ஜோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வெங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவா என்று பெரியாழ்வார் தன்னை கௌசல்யா தேவியாக பாவித்து கொண்டு குழந்தை ராமனுக்கு அமுதூட்டும் போது பாடிய பாசுரம் இது. வெண்ணிலாவே, உன்னை சுற்றி ஒளிவட்டம் பிரகாசிக்கலாம், நீ ஜொலிக்கலாம். ஆனால் இதோ என்னுடைய மைந்தனான இந்த ராமச்சந்திரனின் முக லாவண்யத்துக்கு முன்னால் நீ தோற்று போவாய். என் குமாரன் உன்னை தன் சிறிய கைகளால் வா வா நிலா என்று அழைக்கிறான். அந்த சிறிய கைகள் நோகாத வண்ணம் சீக்கிரமாக வா என்று இந்த பாசுரத்துக்கு இதில் பார்க்கவானால் ஒரு தாய்க்குரிய பெருமிதம், அது மட்டுமல்ல தன் குழந்தையின் மேல் இருக்கும் கரிசனமும் தெரிகிறதல்லவா? அந்த மனோகர லாவண்யத்துடன் தான் இதோ நம் முன்னால் அர்ச்சை ரூபமாக கோதண்ட ராமனை நாம் சேவிக்கிறோம். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று வர்ணித்தது கூட நினைவுக்கிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமகா என்று அந்த ராமபிரானை இருகரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, ஸ்ரீ ராமாயண காவியங்களில் சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணம், ஹிந்தியில் துளசிதாரின் ராமச்சரித்தமானஸ், தமிழில் கம்பராமாயணம் என்று எத்தனையோ ராமாயணங்கள் உள்ளன. அந்த வகையில் தற்போது அபூர்வ ராமாயணம் என்று கூட ஒன்று உள்ளது. அதில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை கூட நாம் இந்த சமயத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். யுத்தகாண்டத்தின் போது ஒரு சமயம் விபீஷணருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். அது யாரை பற்றி தெரியுமா? ஜாம்பவானை பற்றியது. ஜாம்பவான் என்றது நமக்கு நினைவுக்கு வருகிறதல்லவா? ஜாம்பவானால் நிர்மாணிக்கப்பட்டது இந்த கோதண்ட ராமசுவாமி ஆலயம். எம்பெருமானையும் தேவியையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணதே ஜாம்பவான் தான். அந்த ஜாம்பவானை பார்த்ததும் ஒரு சந்தேகம் உடனே ராமச்சந்திரனுக்கு புரிந்தது. ஆனால் கூடவே ராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு உறவு கெடாமல் இருக்க நாம் என்ன செய்வது? இதை நாம் ஜாம்பவானிடமே கேட்கலாமா என்ற முடிவுக்கு வந்தாராம். அவரது முக கலக்கத்தைக் கண்ட ராமன், நண்பரே, எதுவானாலும் கேளுங்கள். நாம் எல்லோரும் இங்கே கூடியிருப்பது ஒரே லட்சியத்துக்காக, அது பிராட்டியை மீட்பது. ஆகவே நமக்குள் ரகசியங்களே இருக்கக்கூடாது என்றாராம். பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையானீர்கள். நான் யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வந்தபோது பானங்களால் துளைக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானை கண்டேன். அவன் என்னை கேட்ட முதல் கேள்வி என்னை கவலையடைய செய்தது என்றானாம். விபீஷணன் ராமன் தனக்கே உரிய புன்னகையுடன் மேலே சொல்லுமாறு கட்டளையிட, ஜாம்பவான் கேட்ட அந்த கேள்வி ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா என்று. தங்களை விட ஜாம்பவானுக்கு ஹனுமனா முக்கியம்,
அவரது சௌகரியமா முக்கியம் என்று கேட்க ராமர் புன்முறுவலுடன் அந்த காரணத்தை நான் அறிவேன், இருந்தாலும் அதை ஜாம்பவானின் வாக்கால் நீர் தெரிந்து கொள்வதுதான் அவசியம் என்றாராம். உடனே ஜாம்பவான், இலங்கை அரசே, பிரபுவுக்கு தெரிந்தது உமக்கு புரியவில்லை. ஹனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் நிச்சயமாக அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். புத்தியிலும் சரி பலத்திலும் சரி ஹனுமனுக்கு ஈடானவர் எவருமே இல்லை. ஹனுமன் உயிரோடு இருந்தால் தானே சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அனைவரையும் பிழைக்க வைத்தான். அதனால் லக்ஷ்மணரை பிழைக்க வைத்தான். அதனால்தான் நான் பதற்றத்தோடு ஹனுமனை பற்றி விசாரித்தேன் என்று பதில் உரைக்க விபீஷணன் வெட்கி தலைகுனிந்ததோடு ராமன் தன்னுடைய அங்கே உள்ள அனைவரையும் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார் என்றும் வியந்தாராம். பக்தர்களே, ஒரு தலைவனுக்குள்ள திறமையே அதுதானே. ஆகவேதான் அவனே ராஜா ராமன், அவனே கோதண்ட ராமன். அந்த ராமனை இதோ இப்போது நாம் இந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களின் மீது சேவித்து கொண்டிருக்கிறோம். இதே போல இன்னொரு நிகழ்வும் உண்டு. வனவாச காலத்தின் போது ராமன் இளைப்பாறிக் கொண்டிருந்தாராம். அப்போது பக்கத்தில் சுக்ரீவனும் பின்புறத்தில் காவலுக்கு லக்ஷ்மணரும் நின்றிருந்தாராம். ராமபிரானின் திருவடிகளை மெல்ல பிடித்து விட்டு கொண்டிருந்தாராம் கைங்கரியப்பரரான ஆஞ்சநேயர். அப்போது வானத்திலே பவனு வந்து கொண்டிருந்த அந்த சந்திரனை பார்த்து ராமன், அன்பர்களே, இந்த நிலவில் பார்த்தால் ஏதோ ஒரு கருமையாக தெரிகிறதே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்று கேட்டாராம். ஆளுக்கு ஒரு காரணம் சொல்ல, ஆனால் எதுவுமே ராமனுக்கு திருப்தி அளிக்கவில்லையாம். அப்போது ஹனுமன், பிரபு, எனக்கு தோன்றுவதை சொல்லலாமா என்று வினயமாக கேட்டானாம். రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు పనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు పనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు, కలగే వారిధులు కంపించే జగములు, బలు విలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు, బలు విలు నమ్ములు వట్టినను. వినుడిదే రఘుపతి విజయములు పనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే,
సరే తొడిబడి బాణము తొడిగినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడిదే రఘుపతి విజయములు పలుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తల దుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కే భూతములు తొక్కి అసుర తల దుంచినను పక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయములు పలుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు పలుబడి రాక్షస బాధలు பக்தர்களே, வர்ணனையை தொடர்கிறேன். எவருடைய பதிலும் ராமனுக்கு திருப்தி அளிக்கவில்லையாம். அந்த நிலவை பற்றி கேட்டது. அப்போது ஹனுமன், பிரபு, எனக்கு தோன்றுவதை சொல்லட்டுமா என்றாராம். உடனே அவன் சொன்னது இது: இந்த சந்திரன் தங்களிடம் மாறாத பக்தி கொண்டவன், எப்போதும் தங்களையே நினைத்து கொண்டிருப்பதால் தங்களின் கார்வண்ண மேனி அவனது அந்த முகத்திலும் பிரதிபலிக்கிறது என்றாராம். இதைக் கேட்டு அனைவரும் புலகாங்கிதம் அடைந்தார்களாம். அனவரதமும் ஸ்ரீராமனையே நினைத்து கொண்டிருப்பதால் அந்த ஆஞ்சநேயரின் பக்தி அவர்களை வியக்க வைத்ததாம். அத்தகைய ராம பக்த சிரோமணியான அந்த ஆஞ்சநேயரின் உள்ளத்தில் மட்டுமன்றி இதோ இப்போது தோள்கள் மீதும் ஆரோகணித்து வருகிறார் வெங்கடராமனான இதோ இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. பக்தர்களே, பக்தியின் பெருமைக்கு ஹனுமனை விட ஒரு சிறந்த உதாரணம் எவருமே இருக்க முடியாது. நினைத்தல், கேட்டல், பிரார்த்தித்தல், பூஜித்தல், சேவித்தல், இந்த 5 வகை உபாயங்களையும் நாம் கையாண்டால் நமக்கு எம்பெருமானின் கடாட்சம் பரிபூரணமாக கிட்டும். இந்த 5ஐயும் கொண்டவர்தான் ஆஞ்சநேயர். இந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயரையும் அவர் தோள்களில் எழுந்தருளியிருக்கும் இந்த வெங்கடராமனுக்கும் சேர்த்து நாம் ஒரு சேர மங்களமும் பாடலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வபௌமாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு இதோ பக்தர்கள் கற்பூர ஆரத்தி கொடுக்கும் வேளையில் நாமும் அந்த எம்பெருமானுக்கு மங்களம் பாடுவோம். அந்த சிறிய தருவடியான ஆஞ்சநேயரை பற்றி எத்தனையோ தகவல்கள் இப்போது நான் சொல்லப்போவது கூட அபூர்வ ராமாயணத்தில் தான் உள்ளது. ராம தூதனாக ராமநாமத்தை பஜித்துக் கொண்டு மகாசமுத்திரத்தை தாண்டி இலங்கையில் அசோகவனத்திற்குள்ளும் நுழைந்து சோகத்தில் இருக்கும் சீதாதேவியை தரிசிக்கிறார். அவர் முதலில் தேவியின் திருப்பாத விரல்களில் இருக்கும் மெட்டியை தரிசித்துவிட்டு கண்களை மெல்ல மேலே தூக்குகிறாராம். அங்கே தேவியின் நெற்றியில் குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம். வியப்புடன் தேவியை வினவினாராம் அனுமன். அதற்கு பிராட்டி பதில் சொல்கிறாள்: அப்பனே,
குங்குமம் கலையக்கூடியது, செந்தூரம் கலையாதது. எவ்வளவு அழித்தாலும் அதனோட அடையாளம் அப்படியே பதிந்திருக்கும். என் நாதரான ஸ்ரீ ராமபிரானின் நினைவு எப்போதும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் இருப்பது போல என் நெற்றி இந்த சிந்தூரமும் அழியாமல் இருக்கும் என்று உரைக்க, என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் எஜமானனான ஸ்ரீ ராமனின் நினைவு அழியாமல் இருக்க இன்று முதல் நானும் என் உடல் முழுவதும் சிந்தூரத்தை பூசிக்கொள்வேன் என்று ஹனுமன் அப்படியே செய்கிறாராம். ஆகவேதான் ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் பூசும் வழக்கம் கூட வந்தது. எப்படிப்பட்ட ஒரு அழகான வாக்கியம் பார்த்தீர்களா பக்தர்களே! அந்த சீதாதேவி சொன்னதற்காக தன் உடம்பு முழுவதுமே சிந்தூரத்தை பூசிக்கொண்ட அந்த ஆஞ்சநேயரின் பக்தியை நாம் என்னவென்று போற்றுவது? அஞ்சனை மைந்தனான அந்த ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமர் என்றால் உயிரினும் மேலான ஒரு பக்தியாம். அந்த கோதண்ட ராமனை யுகம் யுகமாக நெஞ்சிலே பஜித்து கொண்டு எம்பெருமானை எங்கேயாவது சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே வைகுண்டத்துக்கு கூட செல்லாமல் பூலோகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த ஹனுமன். ஒருமுறை அவருக்கு மீண்டும் அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்ததாம். ஆகவேதான் ஆந்திராவில் உள்ள அந்த அகோபிலம் திருத்தலத்தில் போய் காரஞ்ச என்றால் கருங்காலி மரம் என்று சொல்வார்கள். அதன் அடியில் தவம் இருந்தாராம். தன் அன்புக்குரிய ஹனுமன் அவனோடு கொஞ்சம் விளையாடி பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாராம் பகவான். ஆகவே அவர் தன்னுடைய அந்த நரசிம்ம வடிவத்தோடு அவருக்கு தரிசனம் தந்தாராம். கண் விழித்து பார்த்த ஹனுமான் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தாராம். ராமன் இருக்க வேண்டிய இடத்தில் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமுமாக இந்த நரசிம்மர் ஏன்? ஏமாற்றமடைந்தாராம் ஆஞ்சநேயர். ஹனுமனை பார்த்து பகவான் புன்னகைக்கிறார். நாங்கள் இருவரும் ஒருவரே என்று அவர் ஹனுமனுக்கு உணர்த்தினாலும் ஹனுமனின் மனம் சமாதானமாவே ஆகவில்லையாம். ஆகவே அந்த மரியாதா புருஷோத்தமனான அந்த ஸ்ரீராமனின் திருமுகம் எங்கே? இதோ கோபமே வடிவமான இந்த சிங்கமுகன் எங்கே? இருவரும் ஒருவரே என்று ஏற்க ஆஞ்சநேயரின் மனம் இடம் தரவில்லையாம். அரக்கனான ஹிரண்யகசிபுவின் கதையை முடித்த இந்த அகோபல தலத்தில் நரசிம்மனை தவிர வேறு யார் தரிசனம் தர முடியும்? ஆனாலும் ஹனுமானுக்கோ தென் நெஞ்சில் அகலாது குடியிருக்கும் அந்த ராமனையே தரிசித்து பழக்கப்பட்ட கண்களுக்கு இந்த நரசிம்ம வடிவத்தை ஏற்றுக்கொள்ளவே மனவில்லையாம். ஆகவே அவர் மறுபடியும் தவம் செய்ய ஆரம்பித்தாராம். உடனே பகவான் என்ன செய்தார் தெரியுமா? திருக்கரத்திலே வில்லேந்தி ராமனாக காட்சியளித்து இப்போது என்னை உற்றுப்பார் என்றாராம். ஆதிசேஷன் குடைபிடிக்க வலக்கரத்தில் சக்கரம், இடக்கரத்தில் கோதண்டம் திகழ ஸ்ரீ நரசிம்மனும் ராமனும் நாராயணனும் தானே என்று அறியும் வண்ணமாக அந்த ஆஞ்சநேயருக்கு காட்சியளித்தாராம் ராமன். ஹனுமனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்ததாம். நாம் போற்றும் ராமன் இந்த பரம்பொருளே என்று அறிந்து அவர் பாதங்களில் வீழ்ந்தாராம். பக்தர்களே, ஆகவேதான் அகோபில வேலத்தில் நவநரசிம்மர்களாக அர்ச்சை ரூபத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தரும் பகவான் இந்த அகோபிலம் போகிற வழியில் காரஞ்ச நரசிம்மராக, வில்லேந்திய நரசிம்மராக இன்று கூட நம்மால் தரிசிக்க முடியும். அது மட்டுமல்ல, அதன் பக்கத்திலேயே ஆஞ்சநேயருக்கு சன்னதியும் உள்ளது. அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டெறிஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்று அந்த சிங்கவேல் குன்றத்தை பாசுரமிட்டார் திருமங்கையாழ்வார். அந்த அகோபில நரசிம்மரே இதோ இப்போது இங்கே நமக்கு இந்த திருப்பதி பட்டணத்தில் கோதண்ட ராமராக நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். ஆகவே பக்தர்களே, இந்த கோதண்ட ராமனை நாம் எல்லா வடிவத்திலையும் தரிசிக்கலாம். ஆஞ்சநேயரைப் போல நாமும் இரு கைகளை கூப்பி சேவிக்கலாம். రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర రాతిబతిమ
చేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర బట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరనో పనిను రామచంద్ర వట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరనో పనిను రామచంద్ర వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర మమ్ము వట్టి జాలి పెట్టకిక వద్దు రామచంద్ర వద్దు రామచంద్ర రాతి బతిమ చేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర నిన్ను నన్ను ఎంచుకొని నీవు రామచంద్ర నీవు రామచంద్ర రాతి బతిమ చేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర ఆయములంటి తివి నియపు రామచంద్ర ఒక్క పాయమే ఇద్దరికి పలు రామచంద్ర ఆయములంటి తివి నియపు రామచంద్ర ఒక్క పాయమే ఇద్దరికి పలు రామచంద్ర ఆయడవావిలి పాటి హరి రామచంద్ర ఆయడవావిలి పాటి హరి రామచంద్ర చెయ్యార శ్రీ వెంకటాద్రి చెందితి రామచంద్ర రామచంద్ర
கிருத்தே நாரசிம்ம மஸ்து திரேதாயாம் ரகுநந்தனக துவாபரே வாசுதேவ மஸ்து கலவு வெங்கட நாயகக என்றும்படியாக கிருதயுகத்தில் நரசிம்ம சுவாமியாகவும் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் இதோ இந்த கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமானாகவும் காட்சி தருபவர் அந்த ஸ்ரீமன் நாராயணனே. ஆகவேதான் அவர் அங்கு அகோபிலத்தில் நரசிம்மராக நமது அனுமந்தனுக்கு காட்சியளித்தார் போலும். பக்தியில் எத்தனையோ விதமான பக்திகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாரத பக்தி சூத்திரத்தில் நாரத மகரிஷி 11 விதமான பக்திகளை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி மகரிஷி 3 விதமான பக்தி விசேஷங்களை சொல்லி இருக்கிறார். அதன்படி பார்க்க போனால் சேஷத்துவம், பாரதந்திரியம், பாகவத சேஷத்துவம் என்பதை காட்டியுள்ளார். சேஷத்துவம் என்பது எம்பெருமானை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து அவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்பது. இதை லக்ஷ்மணனை கொண்டு தெளிவுபடுத்தினார். ஆதிசேஷன் அவதாரமான இளைய பெருமாள் பிறந்தது தொடங்கி ஸ்ரீராமனை விட்டு பிரியாமல் இருந்து அயோத்தியில் மட்டுமல்ல கானகத்திலும் தொடர்ந்து சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தால் அல்லவா. அடுத்தது பாரதந்திரியம். தனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட எம்பெருமான் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அது. அதை பரதனை கொண்டு வெளிப்படுத்துகிறார். 14 வருடங்கள் ஸ்ரீராமனின் கட்டளைப்படி தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த ராமனின் பாதுகைகளை அரியணையில் ஏற்றி ராஜ்யத்தை நடத்தினார் பரதன். இது பாரதந்திரியம். இதை அடுத்து பார்த்தால் பாகவத சேஷத்துவம், அதாவது எம்பெருமானுக்கு மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் அந்த பரதனுக்கு அடிமையாக இருந்தாராம் சத்ருக்கனர். இதுதான் பாகவத சேஷத்துவம் என்று சொல்வார்கள். அதே போல எம்பெருமானிடம் பக்தி செய்பவர்களை கூட 3 விதமாக பிரிக்கலாமாம். சிலர் என்ன செய்வார்கள்? செல்வம் வேண்டும், புகழ் வேண்டும், குடும்பத்தில் சௌக்கியம் வேண்டும் என்று உலக போகங்களுக்காக எம்பெருமானை வேண்டுவார்கள். இவர்களை ஐஸ்வர்யார்த்தி என்பார்கள். சிலர் தங்களுக்கு இந்த பூலோக சுகங்கள் வேண்டாம், எங்களுக்கு முக்தி கொடு என்று வேண்டுவார்கள். இவர்களை கைவல்யார்த்தி என்பார்கள். பகவானை அடைந்து பகவானே சகலமும் என்று இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் சிலர். அவர்களை பகவல்லரார்த்தி என்பார்கள். தன் சுகங்களை கூட விட்டுவிட்டு எம்பெருமான் ஒருவரையே குறிக்கோளாக கொண்டும் இருக்கும் பக்தர்களே 3லும் உயர்ந்தவர்கள். இதில் 3வது வகையை சேர்ந்தவர்தான் ஆஞ்சநேயர். ராம் 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 என்று ராமனை தவிர அவருக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. ராமாவதாரம் முடிந்து ராமபிரான் தனது அவதார நோக்கம் முடிந்துவிட்டது என்றால் கூட நான் வைகுண்டம் வரமாட்டேன், என் ராமன் இல்லாத இடம் வைகுண்டமே ஆனாலும் எனக்கு வேண்டாம் என்று ராமநாதத்தை பஜித்துக் கொண்டு இந்த பூலோகத்திலேயே இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா. அந்த ஹனுமாரை பலவிதமான கோயில்களில் பலவிதமான ரூபங்களில் சேவிக்கிறார்கள் பக்தர்கள். இதில் முக்கியமானவை 9 வடிவங்களாம். 1 பஞ்சமுக ஆஞ்சநேயர், 2வது நிர்த ஆஞ்சநேயர், 3வது கல்யாண ஆஞ்சநேயர், 4வது பால ஆஞ்சநேயர், 5வது வீர ஆஞ்சநேயர், 6வது பக்த ஆஞ்சநேயர், 7வது யோக ஆஞ்சநேயர், 8வது சிவபிரதிஷ்டை ஆஞ்சநேயர், 9வது சஞ்சீவி ஆஞ்சநேயர். ஆக மொத்தத்தில் பலவிதமான திருக்கோவில்களில் ஆஞ்சநேயரை பலவிதமாக பிரதிஷ்டை பண்ணி எல்லோரும் சேவிக்கிறார்கள். நாமும் அந்த அனுமனை இந்த நவரூபங்களிலும் சேவித்து மகிழ்வோம். யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை இந்த நவ வடிவங்களில் உள்ள இந்த ஹனுமானை சேவித்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவேதான் எல்லோரும் அந்த ராமனை போய் சேவிக்கிறார்களாம். ஹனுமன், அந்த பக்தி பண்ண ஹனுமன், அந்த ஹனுமனோடு சேர்த்து ராமரை சேவிக்கும் போது அதில் இருக்கும் ஆனந்தம் வேறு எதிலுமே இல்லை எனலாம். ஆகவேதான் எப்படி கருடனை சேவிக்கும் போது கூடவே மகாவிஷ்ணுவை சேவிக்க வேண்டுமோ அதே போல ஹனுமந்தனை சேவிக்கும் போதெல்லாம் அவருக்கு முன்பாக அவரது அந்த பக்திக்குரிய அந்த ராமபிரானையும் சேர்த்து சேவிக்க வேண்டும் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ராமராவண யுத்தத்தில் கூட ராவண
ராவணன் போருக்கு வரும்போது மாபெரும் ரதத்தில் ரதகஜ துரக பதாதி படைகளோடு வருகிறானாம். இங்கேயோ வானர சேனையோடு வந்திருக்கும் ராவனுக்கு ரதம் கூட இல்லை. जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदोद्धारा सीतारामा जगदोद्धार सीतारामा जगदोद्धारा सीतारामा जगदोद्धार सीतारामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा परम पावना पावन नामा परम पावना पावन नामा परम पावन पावन नामा परम पावना पावन नामा परम पावन पावन नामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा जगदोद्धारा सीतारामा जगदोद्धार सीतारामा जगदोद्धारा सीतारामा जगदोद्धार सीतारामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा परम पावना पावन नामा परम पावन पावन नामा परम पावना पावन नामा परम पावन पावन नामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा श्री राम भद्राचल रामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा शरणं शरणं सीतारामा जगदाश्रय श्री रघुरामा जगदाश्रय श्री रघुरामा राम राम जय राजा
राजा राम 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 जय राजा राम 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 जय सीता 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 राम 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 जय राजा 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 राम भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरा विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ